கரெக்ட் டைம் கூட வர தெரியாது அவளுக்கு. எதுக்குல அப்படியே செஞ்சா? எப்படி செஞ்சா? தவசம் முடிஞ்சு பிண்டத்தை குளத்துல கரைச்சதுக்கு அப்புறம் வந்து நிக்கால. எதுக்குல? யாத்தா பெத்த பொண்ணு சேர காரியமானது. ஆமா, லேட்டா வந்துட்டான், தப்புதான். ஆனா ஏன் லேட்டா வந்தான்னு உனக்கு கேட்க தோணுச்சா? உடனே அவளுக்கு நீ வக்காலத்து வாங்காத. நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா நடந்தது என்னன்னு உனக்கு தெரியணுமா வேணாமா? கார்ல ஏன்னா குளத்துல வந்து இறங்க போறான். இதுல எதுக்கு காரணம் காரியம் சொல்லிட்டு? கார்ல ஏறலாம், ஆனா கார் ஓடணும்ல. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? உன் தங்கச்சி வேணும்னே லேட்டா வந்தானே வெச்சுக்கலாம். உன் அப்பாவோட தங்கச்சியுமா வேணும்னே லேட்டா வருவாங்க? அவங்களோட மதனினா அவங்களுக்கு உசிர் இல்லையா? அவங்க ஏண்டா லேட்டா வரணும்? ஒருவேளை இது அப்பாவோட வேலையாவே இருக்கலாம். ஆனா வழியில பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னுருச்சு, அதுதான் உண்மை. பாவண்டா எசக்கி, வயித்து புள்ளக்காரி. கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு நடக்கிறதே எவ்வளவு சிரமமா இருக்கும் தெரியுமா உனக்கு? இந்த நிலைமையில அவ்ளோ தூரத்துல இருந்து இந்த கொளுத்துற வெயில்ல அவ ஓடி வந்திருக்காடா. இத நான் உன்னை ஒன்னும் சமாதானப்படுத்துறதுக்காக சொல்லல. அங்க நடந்தது என்னன்னு உனக்கும் தெரியணும், அதுக்காக தான் சொன்னேன். மனசு பதறி போய் வயித்துல புள்ள இருக்கிறது கூட மறந்து வேர்த்து விறுவிறுத்து ஓடி வந்தோம். அவளால பிண்டும் புடிச்சு தர முடியல. அந்த துக்கத்துல அவ அழுதான். ஆனா நீ சேம் ஐடியா, பெரும் ஒரே மாதிரி யோசிக்கிறோம்ல, அதான் சேம் பிஞ்ச். ஓ அப்படியா? எங்க அதெல்லாம் ஓகே. இனிமே நீங்க சேம் பிச்சுன்னு சொல்லுங்க, கில்ல மட்டும் செய்யாதீங்க. ஆஹா, மாலதி டீச்சர் கிட்ட பேசுனா ரத்னாவுக்கு கோபம் வருது. அப்போ இப்படியே மெயின்டைன் பண்ணி ரத்னாவுக்குள்ள இருக்க லவ் வெளியே கொண்டு வர வேண்டியதுதான். அங்க என்ன பார்வை? மத்தவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க லைட்டா எட்டி பார்த்தேன். என்ன பாருங்க, கோவக்காய் குழம்பு சாப்பாடு எல்லாமே இருக்கு. அப்படியா? போடுங்க, இன்னும் கொஞ்சம். போதும் போதும் போதும், சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? பரவாயில்லையே, உங்க சமையல் அவ்வளவு ஒண்ணும் மோசமா இல்ல, நல்லா தானே இருக்கு. ஐயோ, நான் பாஸ் ஆயிட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கோவக்கா சூப்பர். ஒன் திங், அட மாசுங்க, இந்த மாதிரி ஒரு கோவக்காய நான் சாப்பிட்டதே இல்ல. எண்டுல வேர்க்கடலைய வறுத்து அரைச்சு அப்படியே லைட்டா தூவி விட்டேன், அதான் அப்படி இருக்கு. ஐயோ அப்பா, சூப்பருங்க. சாப்பிடுங்க. பின்னிட்டீங்க. ஹாய் மேம். ஹாய். ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுங்க. என் மேல உங்களுக்கு என்ன மேம் கோவம்? உங்க மேல எனக்கு என்னங்க கோவம்? நான் வந்து ஜாயின் பண்ண நாள்ல பேசினது, அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லையே. ஏங்க, டீச்சர்னா பிரின்சிபல் கிட்ட டெய்லி பேசிக்கிட்டே இருப்பாங்களா? சரி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். நீங்க அறிவு சார லவ் பண்றீங்களா? என்னங்க, என்ன மாதிரி பேச்சு இது? அதுவும் ஸ்கூல்ல வச்சு? ஸ்கூல்ல வச்சுதானே எல்லாமே நடந்துச்சு. நீங்க ஒளிவு மறைவா கூட உங்க வெறுப்ப காட்ட மாட்டீங்க, நேரடியா உங்க வெறுப்பை என் மேல காட்டுறீங்க. அப்ப கேட்க தானே செய்வேன். நான் வெறுப்ப காட்டுறேனா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, அறிவு கூட நான் பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எங்களை எரிச்சிடுற மாதிரி பாக்குறீங்க. அவர் மேல லவ் இருக்கிறதால தானே நான் அறிவு கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான்சென்ஸ். எனக்கு இந்த மாதிரி பேச்செல்லாம் பிடிக்காது. என்னங்க பேச்சு இது? நான் அறிவை காதலிக்கிறேன்னு சொன்னா? வெளிப்படையா சொன்னாதான் தெரியுமா? அதான் உங்க கண்ணுலே தெரியுதே. அது மட்டுமா, இந்த அறிவு விஷயத்துலதான் உங்க ஹஸ்பண்டே நீங்க பிரிஞ்சீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க.
அதுவும் எனக்கு தெரியும். முதல்ல வெளியே போங்க. என்னோட ரூம்ல வந்துட்டு என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? கெட் அவுட். மேம், நீங்க என்ன தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. அத நான் கேள்வி கேட்டா தப்பா? இதுக்கு பேரு கேள்வி கேட்கறது இல்ல, டைரக்டா இன்சல்ட் பண்றது. நீங்க ஒரு டீச்சர், அத மறந்துடாதீங்க. நானும் அதே தான் சொல்றேன். நீங்க ஒரு பிரின்சிபால், அத மறந்துடாதீங்க. இப்படி சின்ன பிள்ளைத்தனமா ஒரு டீச்சரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்களே, அது எந்த விதத்துல நியாயம்? இவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. கெட் அவுட். கெட் அவுட். என்ன மேடம், என்னாச்சு? என்ன பிரச்சனை? எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? வெளியில எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அறிவு, இவங்க ஓவரா பேசுறாங்க. இவங்க லிமிட்டை தாண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்களை வெளியில போக சொல்லுங்க. உங்க லிமிட் தெரியாம நீங்க ஆடுறீங்க, அத நான் கேள்வி கேட்டா தப்பா? வெளியே போடி. இதுக்கு மேல இங்க நின்னு உனக்கு மரியாதை கெட்டுடும். ப்ளீஸ் டீச்சர், முதல்ல நீங்க போங்க, அப்புறம் பேசிக்கல. பசங்கள பாக்குறாங்க, இது ஸ்கூல், புரிஞ்சுக்கோங்க. இவங்க மட்டும் ஓவரா பேசுவாங்க, நான் பேசினா தப்பா? டீச்சர், ஸ்கூல்ல இந்த மாதிரி எல்லாம் சண்டை போறது சரியில்லை. நீங்க போங்க, சொன்னா கேளுங்க. நீங்க சொல்றதுனால நான் போறேன்.